என் மகளே, என் மகனே, நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தராகிய நான் விரும்புகிறேன். என் ஜனமாகிய நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும்படியாகவே கர்த்தராகிய நான் விரும்புகிறேன். உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். ஏசாயா 51 அதிகாரம் 16 வசனம். நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் என்னுடைய கரத்தின் நிழலினால் உங்களை மறைக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் ஜனமாகிய உங்களை கர்த்தராகிய நான் என்னுடைய கரத்தின் நிழலினால் மறைத்துக் கொள்வேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். கர்த்தராகிய நான் உங்கள் மீது மிகுந்த அன்பு வைத்திருப்பதினால் நீங்கள் கடந்து போகின்ற பாதைகளிலே உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நெருக்கம், போராட்டம், உபத்திரவம் போன்றவைகளின் தாக்கத்திலிருந்து கர்த்தராகிய நான் என்னுடைய கரத்தின் நிழலினால் உங்களை மறைத்து பாதுகாப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, இன்றைக்கு எதற்காக பயந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்களை பார்த்து கேட்கிறேன். சோர்ந்து போகாமல் கர்த்தரிடத்திலே விசுவாசமாக இருங்கள். கர்த்தராகிய நான் உங்களுக்கு நிழல் உண்டாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் கரத்தினால் உங்களுக்கு நிழலினை உண்டாக்கி உங்களுக்கு இருக்கக்கூடிய சோதனைகளை உங்களிடத்தில் இருந்து விலக்கி உங்களை பாதுகாப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் இன்று கர்த்தருடைய நிழலுக்குள் இருக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்க. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு உங்களை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து நீதிமான்களாக, பரிசுத்தவான்களாக வாழுங்கள். கர்த்தராகிய நான் உங்கள் மீது வைத்த அன்பு மாறாத அன்பு என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். மனிதர்கள் உங்கள் மீது வைத்த அன்பு மாறிவிடக்கூடும். ஆனால் கர்த்தராகிய நான் உங்கள் மீது வைத்த அன்பு மாறாது என்று சொல்லுகிறேன். உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். லேவியராகமம் 26 அதிகாரம் 44 வசனம். நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன். நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே, என் மகனே, நீங்கள் கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்யக்கூடாது என்பதில் உறுதியாக இருங்கள். என் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய ஒரு சிலர் கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்வதினால் நான் உங்களை வெறுத்து விடுவேன் என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன். உங்களை வெறுக்காத தேவன் நான். கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களை வெறுக்கவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன் என்று சொல்லுகிறேன். எப்பொழுது நீங்கள் செய்த தவறினை கர்த்தராகிய என்னிடத்திலே ஒப்பு கொடுத்து என்னிடத்திலே ஜெபம் செய்தீர்களோ அப்பொழுது கர்த்தராகிய நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய உங்களை எப்படி என்னால் வெறுக்க முடியும் என்று உங்களை பார்த்து கேட்கிறேன். அதற்கு முதலில் நீங்கள் உங்களை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து நீதிமான்களாகவும் பரிசுத்தவான்களாகவும் வாழுங்கள். என் மகளே, என் மகனே, இப்பொழுது என்னை நோக்கி ஜெபத்தினிலே ஆராதியுங்கள். கர்த்தாவே, உம்முடைய கரத்தின் நிழலினால் எங்களை பாதுகாப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, எனக்கு வரக்கூடிய இக்கட்டான காலங்களில் இருந்து என்னை மறைத்து என்னை பாதுகாப்பாக வழிநடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய கரத்தின் நிழலுக்குள் நான் வந்து விடுகிறேன். நீர் என்னை காத்து நடத்தும். என் ஜனமாகிய நீங்கள் உங்களை என்னுடைய கரத்தில் நிழலுக்குள் ஒப்புக் கொடுத்து வாழுங்கள். அப்படி நீங்கள் உங்களை என்னிடத்திலே ஒப்புக் கொடுத்து வாழும் பொழுது கர்த்தராகிய நான் உங்களை வெறுக்க மாட்டேன் என்று சொல்கிறேன். கர்த்தாவே, நான் இன்று செய்த தவறை குறித்து கலங்கிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தாவே, இன்று நான் செய்த தவறினை குறித்து உம்மிடத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் என்று என்னை நோக்கி ஜெபத்தினிலே துதியுங்கள். அப்பொழுது உங்களின் ஜெபத்திற்கு செவி கொடுத்து உங்களுக்கு அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாக கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன்.